ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் ஏற்க முற்பட்ட சமயத்தில் இந்து எனக்கே கோவிந்தா என்ற பாடலை தானே இயற்றி தானே இசையமைத்து வீணையோடு பாடிய அந்த உருக்கமான நிகழ்வுகளை நாம் பார்த்தோம். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது என்று நேற்று உடைய முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஸ்ரீ ராகவேந்திரரின் பாடலை கேட்டு பூஜையில் இருந்த சந்தான கோபாலகிருஷ்ணரே நர்த்தனமாட துவங்கிவிட்டார். எப்பொழுதுமே காண கிடைக்காத இந்த அதி அற்புதமான காட்சியை கண்டு ஓம் ராகவேந்திரா ஓம் ராகவேந்திரா என்று பக்தர்கள் எல்லோரும் மெய்சிலித்து எழுந்து நின்று தாமும் ஸ்ரீ சந்தான கோபாலரை போன்று நர்த்தனமாடத் துவங்கினார்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் பாடலை முடித்தவுடன் தான் பக்தர்கள் எல்லாம் தன்னுடைய நிலைக்கு வந்து முன்னை போல அமைதியாக அமர்ந்தார்கள். ஆஹா, விக்கிரகமாக இருந்த ஸ்ரீ சந்தான கோபாலமூர்த்தி நடனமாடும் காட்சியை இனி எந்நாளில் நம்மால் பார்க்க முடியும் என்று பக்தர்கள் எல்லாம் மெய்சிலித்து போனார்கள். தாங்கள் கண்டது கனவா அல்லது நனவா என்பதே அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. விக்கிரகமாக இருந்த சந்தான கோபாலமூர்த்தியா நர்த்தனமாடியது என்று ஆச்சரியமாக இருந்தது அவர்களுக்கு. இந்த அதிசயமான காட்சியை நிகழ்த்திய ஸ்ரீ ராகவேந்திரரையே அனைவரும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். தாம் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தமது சிஷ்யர்களை அழைத்து தாம் ஸ்ரீ மத்வாச்சாரியாரின் நூல்களுக்கு எழுதியிருக்கின்ற பாஷ்யங்களை கொண்டதை சொல்லி அதை பண்டிதர்களிடம் கொடுத்து பாராயணம் செய்ய சொன்னார். வேத பாராயணம் பிராமணோத்தர்களால் நடைபெற்று கொண்டே இருந்தது. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரோத்திரத்தை சொல்லியவாறே இருக்கையிலிருந்து எழுத்தார். மேலதாள நாயனங்கள் போன்ற மங்கள வாத்தியங்கள் ஓங்கி ஒலிக்க, வேத மந்திரங்கள் கணீரென சப்திக்க ஸ்ரீ சுவாமிகள் பிருந்தாவனத்துக்கு அருகில் சென்றார்கள். கூடியிருந்த பக்தர்கள் குரு ராகவேந்திரா என்று உணர்ச்சி மேலிட்டால் கோஷம் எழுப்பினார்கள். தமது சிஷ்யர்களை கொண்டு பிருந்தாவனத்துக்கு பூஜை செய்ய சொன்னார். தூப தீப ஆராத்திகள் நடைபெற்றன. ஸ்ரீ ராகவேந்திரன் மீண்டும் பூஜை இடத்துக்கு வந்து அங்கிருந்த பக்தர்களுக்கெல்லாம் தீர்த்தமும் மந்திராட்சதியும் வழங்கி அருளாசி சொன்னார். பக்தர்கள் கண்களில் கண்ணீர் ததும்ப பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு முன்னை போலவே சென்று அமர்ந்தார்கள். திவான் வெங்கண்ணரை ஸ்ரீ ராகவேந்திரர் அழைத்தார். தாம் பிருந்தாவனத்துக்குள் பிரவேசித்தவுடன் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும், எப்படி எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதை விரிவாக விளக்கினார். பிரம்மதண்டத்தையும் துளசி மாலையையும் வலது கையில் எடுத்துக்கொண்டவாறு ஓம் நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்று ஸ்மரித்தவாறு எடுத்தார். சீடர்கள் கமண்டலத்தை எடுத்துக் கொடுக்க அதை இடது கையில் ஏந்தி கொண்டார். பக்தர்கள் அனைவரையும் புன்சிரிப்போடு பார்த்து தமது அருத்திருக்கண்களால் அனுக்கிரகம் செய்தார். பின்னர் பிருந்தாவனத்தை நோக்கி மெல்ல நடக்கத் துவங்கினார். ஸ்ரீ யோகீந்திரர் உடன் சென்றார். பிருந்தாவனத்தை நெருங்கியதும் மீண்டும் ஒருமுறை பக்தர்களை பார்த்து ஆசீர்வதித்து தலையில் போர்த்திய காஷாய வஸ்திரத்தோடு ஸ்ரீ யோகீந்திரரின் மேல் கையை வைத்து தென்புறத்து வாயிலாக சிரித்த முகத்தோடு தெய்வீக ஒளி எங்கும் பிரதிபலிக்க ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்துக்குள் பிரவேசித்தார். மங்கள வாத்தியங்களின் ஒளியும் பக்தர்களின் கோஷங்களும் ஓங்கி ஒலித்து சுற்றுப்புறம் எங்கும் எதிரொலித்தது. யோக முத்திரைகளுடன் பத்மாசனத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் அமைப்பாக அமர்ந்தார். அதாவது சமதளத்துக்கு கீழே 6 அடி ஆழம் வெட்டி எடுக்கப்பட்டு சாஸ்திரப்படி அதனுள் போட வேண்டியதெல்லாம் போட்ட பின்பு ஸ்ரீ ராகவேந்திரர் அந்த இடத்தில் ஸ்ரீ யோகீந்திரர் துணையுடன் இறங்கி அமர்ந்தார். பின்னர் பிரம்மதண்டத்தை தோளில் சாய்த்து கமண்டலத்தை கீழே வைத்துவிட்டு துளசி மாலையை மட்டும் வலது கரத்தில் தூக்கி பிடித்தபடி அமர்ந்திருந்தார். பக்தர்களின் கண்களும் மனமும் அந்த துளசி மாலையே பார்த்தவாறு இருந்தன. கண்களெல்லாம் ஆராய் ஊற்றெடுத்து கண்ணீர் விழுந்து பெருக்கெடுத்து ஓடியவாறு இருந்தன. சற்றைக்கெல்லாம் துளசி மாலை கீழே விழுந்ததும் திவான் வெங்கண்ணர் சுறுசுறுப்பானார். துளசி மாலை கீழே விழுந்ததும் பிருந்தாவனத்தை பந்தனம் செய்ய துவங்க வேண்டும் என்று திவானிடம் கூறியிருந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர்.
இந்த துளசி மாலையை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது கும்பகோணத்தில் தனது சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கையில் ஸ்ரீ சுவாமிகள் திடீரென்று எழுந்து நின்றதும், ஸ்ரீ சுவாமிகளின் கழுத்தில் துளசி மாலை ஒன்று வந்து விழுந்ததும், ஆகாயத்தில் ஒரு மகான் சென்றதையும் சிஷ்யர்கள் கண்டு வியக்க, அதற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் ஆகாயத்தில் தேவர்களால் புஷ்பவிமானத்தில் அழைத்துச் செல்லப்படுபவர் ஸ்ரீ கிருஷ்ணத்வைபாயனர் என்று சொன்னார். நான் பிருந்தாவன பிரவேசம் செய்ய இன்னும் 2 வருடங்கள் 2 மாதங்கள் 2 நாட்கள் இருக்கிறது என்று உணர்த்தி சென்றார். துளசி மாலையை பற்றி எனது பிருந்தாவன பிரவேசத்தின் போது நீங்களே அறியப் போகின்றீர்கள் என்றவெல்லாம் சொன்னார். இந்த துளசி மாலையை அவர் அழித்துச் சென்றது எனது பிருந்தாவன பிரவேசத்தின் போது உபயோகம் செய்வதற்குத்தான் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னது சிஷ்யர்களுக்கு நினைவு வந்திருக்கும். குரு ராகவேந்திரா, குரு ராகவேந்திரா என்று வாய்விட்டு அவர்கள் கதறினார்கள். அப்படிப்பட்ட துளசி மாலை கீழே விழுந்ததும் திவான் வெங்கண்ணர் சிஷ்யர்களின் உதவியோடு பிருந்தாவன வயல்களில் முழுகினார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.